சென்னை கலைவாணர் அரங்கில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற எம்பிக்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 19 எம்பிக்கள் பங்கேற்றனர். தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டிற்கு எதிரானது என்பதால் மத்திய அரசு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளக்கூடாது என கூட்டத்தில் கருத்து. கோவை குனியமுத்தூரில் மாநில அளவில் நடந்த சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் போட்டியில் பங்கேற்ற சிறுவர்களுக்கு கைகுலுக்கி ஊக்குவித்ததுடன் புகைப்படம் எடுத்து உற்சாகப்படுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 15 நீதிபதிகளை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மாவட்ட நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் என்று 19 பேரின் பெயரை சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் கொண்ட கொலிஜியம் பரிந்துரை செய்த நிலையில் 15 பேர் புதிய நீதிபதிகளாக நியமனம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நீதிபதிகள் 5 பேரும், கூடுதல் நீதிபதிகள் 10 பேரும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. நீதியின் மாண்பையும் அரசியலமைப்பின் விழுமியங்களையும் நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கச் செய்யும் வகையில் தங்களது பணி சிறக்கட்டும் என வாழ்த்து. நீண்ட காலமாக தொகுப்பூதியத்தில் பணி செய்யும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து முதல்வருடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில உரிமைகளில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மக்கள் விரும்புவதாக பேட்டி. இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். செவிலியர்கள் நீண்ட காலமாக தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் அவங்க ஒரு கோரிக்கையாக இருந்து பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட நம்ம பேசியிருக்கோம். அவரும் கனிவுடன் பரிசீலித்து ஒரு நல்ல செய்தியை வழங்கலாம் என்ற ஒரு முடிவை விரைவில் அறிவிப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தோம். மதுபான கடைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் ஆன்லைன் மற்றும் டிஜிட்டல் முறை சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சில கடைகளில் வாடிக்கையாளர்கள் கேட்கும் மதுபானங்கள் இல்லாததால் எந்தெந்த கடைகளில் எந்தெந்த மதுபானங்கள் இருப்பு உள்ளன என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளவே இந்த ஆன்லைன் முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் தகவல். டிரான்சாக்ஷனுக்காக மட்டும்தான் நீ பணம் இல்லாமல் கடைகளில் போய் பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீ சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இதுக்கு முன்னாடியே கேஷ்லெஸ்ஸாக அந்த ஏடிஎம் மிஷினில் ஸ்வைப் பண்ணுறது, ஜிபே ஸ்கேன்லாம் இருக்குதுன்னு சொன்னார். அதெல்லாம் இருந்தும் தான் இந்த 10 ரூபா 20 ரூபா பிரச்சனை இவ்வளோ காலமாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா வெப்சைட் மூலமாக. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டத்தை புறக்கணித்திருப்பது புதிய அரசியல் நட்புக்கான தொடக்கமாக அமைகிறது என அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் பிரகாஷ் அதிரடியாக பணியிட மாற்றம். அவருக்கு பதில் ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறை ஆணையராக இருக்கும் மலர்விழி நியமனம். போதை மீட்பு மையங்களுக்கு உதவும் வகையில் மதுபான விற்பனையின் மீது தனியாக சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல வரியை விதிக்க தமிழக அரசு முடிவு. மதுபான கொள்கலன்களை முறையற்ற முறையில் அப்புறப்படுத்துவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மீட்டெடுக்கவும் இந்த வரி பயன்படுத்தப்படும் என தகவல்.
பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இந்தியா அதிவேகமாக தன்னிறைவு பெற்று வருவதாக டெல்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பெருமிதம். செமி கண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா சாதித்து காட்டியுள்ள நிலையில் வளர்ந்த இந்தியா கனவிற்கு இளைஞர்களின் பங்களிப்பும் முழு உழைப்பும் மிக அவசியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தல். ஒட்டுமொத்த கல்வித்துறைக்கும் ஒதுக்கப்படும் நிதியின் அளவு கடந்த 25 ஆண்டுகளில் 1/3 பங்காக குறைக்கப்பட்டுள்ளதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவே அரசு பள்ளிகளின் வீழ்ச்சி உருவாக்கப்படுகிறதோ என்ற ஐயம் எழும் நிலையில் கல்வித்துறைக்கு 3% அளவுக்காவது நிதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் 35 கோடி ரூபாய் குதிரை பேர வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள திருநாவுக்கரசு ஜாமீன் நிபந்தனையின்படி சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து. செய்தியாளர்களின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் தற்போது முழுமையாக பேச விரும்பவில்லை எனவும் கருத்து. காலம் கண்டிப்பா நீதி நிச்சயமா வெல்லும், பதில் சொல்லும். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பேசலைங்க. அது சொல்லப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட வாதங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது வாதங்கள் இருக்கிறவ சட்டத்தையும் நீதியும் நான் நம்புகிறேன். நிச்சயம் நீதிமன்றத்திலே ஒரு நாள் விடுதலை பெறும். அதுவரை பொறுமையா இருங்க. இளையராஜாவும் நான் பேசினேன். ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு தரவுகள் சேர்ப்பதற்காக நான் பேசப்பட்டேன். அதுக்கு அடுத்த கட்ட விஷயங்கள் கூட வழக்குகள் நீதிமன்றத்தில் பேசக்கூடாது நாகரிகத்தை சொல்லப்படுற வேற ஒன்றும் இல்லை. சென்னை கிண்டியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோ நிலத்தை திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்தபோது அதிகார துஷ்பிரயோகம் செய்து தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக வழக்கு. முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டை பதிவு செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சொத்து பிரச்சினை காரணமாக தாயை தம்புலன்ஸால் அடித்து கொலை செய்த மகன் கைது. மதுபோதைக்கு அடிமையாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்த வெங்கடேசன் சொத்து தகராறில் தாயை அடித்துக் கொன்றதாக விசாரணையில் தகவல். திருநெல்வேலி மண்டல தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 2,25,000 ரூபாய் சிக்கிய வழக்கில் ரகசிய விசாரணையை தொடங்கிய போலீசார் அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் உரிய அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் சேலம் சரக டிஐஜி தலைமையிலான சிறப்பு குழுவினர் நெல்லையில் தீவிர விசாரணை. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மோசடி வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக்குறைவால் மதுரை மத்திய சிறையில் உயிரிழப்பு. சர்க்கரை நோய் மற்றும் பக்கவாதம் தொடர்பான பாதிப்புகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை. குழு வந்து பிரதமர் முடிஞ்ச உடனே அதுக்கான அறிக்கையை வந்து கொடுப்பாங்க. இப்போ டீம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. நம்ம டீம் அது சம்மந்தமான மற்ற எல்லாரும் ரெடியாக தான் இருக்காங்க. சார் வந்து அதுக்கான பிரேத பரிசோதனைக்கான வேண்டுகோள் கொடுத்த உடனே ஹோல் பாடி சிடி ஸ்கேன், அது நம்ம சிடி ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க. வேறு எதுவும் காயங்கள் உள்ளே இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அது ப்ளஸ் மற்ற டெஸ்ட்டுகள்லாம் பண்ணிவிட்டு பிஎம் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம பாடி இன்னைக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளை நில பத்திரப்பதிவு முறைகேடு வழக்கில் மேலும் ஒருவர் கைது. மோசடி பத்திரப்பதிவுக்கு உதவியதாக களிக்குமார் என்பவரை கைது செய்து மதுரை குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை. தருமபுரி மாவட்டத்தில் தனது ஆட்டோவில் வந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் கைது. ஆபாச காதல் கடிதம் கொடுத்ததாக பள்ளி ஆசிரியர் மூலம் மாணவி குழந்தைகள் பாதுகாப்பு எண்ணான 1098 எண்ணுக்கு புகார் அளித்ததன் பேரில் நடவடிக்கை. தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் அரசு அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல். பெரும்பான்மையான புகார்கள் சேலம், கோவை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பதிவான நிலையில்
வழக்கு தொடர்பான விசாரணையில் மேலும் 17 கோடி ரூபாய் பெற்று இருப்பது தெரியவந்துள்ளது. ராமநாதபுரம் அருகே கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 297 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தல் தொடர்பாக இருவரை கைது செய்துள்ள நிலையில் அவர்களின் வங்கிக் கணக்குகள், சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடிய வழக்கில் இளைஞர் கைது. காதலியுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு பல்வேறு வீடுகளில் கைவரிசை காட்டிய சூர்யா என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 50 சவரன் நகைகளை மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே பள்ளிக்கு செல்லும் பெண் ஆசிரியருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த இளைஞர் கைது. ஆசிரியரை பின்தொடர்ந்து வந்து அச்சுறுத்திய முத்துகிருஷ்ணன் என்பவரை பொதுமக்களை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை சூளைமேட்டில் இளம்பெண்ணை காதலிப்பதாக கூறிய திருமணமான இளைஞரை அடைத்து வைத்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து பணம் கேட்டு மிரட்டிய கும்பல். மனைவியுடன் இளைஞர் அளித்த புகார் தொடர்பாக 5 கைது செய்த காவல்துறை. மேலும் சிலருக்கு வலைவீச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. சிங்கப்பெண் அதிரடி படைக்கு மாணவிகள் அளித்த தகவலின் பேரில் உடற்கல்வி ஆசிரியர் அகஸ்டின் ராஜ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த RS கல்லூரியில் காதலியை கிண்டல் செய்த சக மாணவனை துப்பாக்கியால் சுட முயன்ற கல்லூரி மாணவர் கைது. கமலக்கண்ணன் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவர் பயன்படுத்தியது ஏர்கன் எனப்படும் பொம்மை துப்பாக்கி என்றும் போலீசார் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மணல் குவாரி அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்க 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் கோட்டாட்சியர் கைது. மனுதாரரிடம் ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கியபோது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் RDO சரவணபெருமாள் மற்றும் அவரது ஓட்டுநர் சுந்தர் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். தமிழகத்தின் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டும் கையில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டும் செவிலியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். செவிலியர்களுக்கான தொகுப்பூதிய திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். 3:1 அந்த இதில் தான். நம்மளால் அப்படிலாம் கிடையாது. 30:1 அந்த ஒரு ரேஷியோவில் தான் நம்ம வந்து டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப பேஷண்டோட நலன் தான் முக்கியமாக பாதிக்கப்படுது. பேஷண்டோட நலன் முக்கியமாக பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கரெக்டான ரேஷியோவில் கூட வேண்டாம். எங்களுக்கு என்ன உரிமையோ அதையாவது கொடுக்கலாம்ல, அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணிப்பழுவையும் ஜாஸ்தியாக்குறாங்க. பில்டிங் ஒவ்வொன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர அந்த பில்டிங்கு தகுந்த மாதிரி ஸ்டாஃப்னஸ் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ சீமான் பில்டிங் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சீமான் பில்டிங் இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு தேனி மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு ஸ்டாஃப்னஸையும் போஸ்டிங் போடவே கிடையாது. இருக்கிறத வச்சே பணி நிரவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நாங்களும் பாதிக்கப்படுறோம், பேஷண்ட்டும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இலங்கை சிறைகளில் மோதல்கள் தொடர்கதையாகி வருவதால் அங்கு உள்ள தமிழக மீனவர்களின் உயிருக்கான உத்தரவாதத்தை இந்திய இலங்கை அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும். தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மின்னஞ்சல் மூலம் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் ஆவின் பால் தட்டுப்பாடு நிலவுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. பணம் கொடுப்பதில் ஆவின் நிர்வாகம் காலதாமதம் செய்வதும், இதனால் அதிக விலைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு விவசாயிகள் பாலை விற்பனை செய்வதுமே ஆவின் பாலகத்தில் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு காரணம் என்பதால் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் முக்கிய நீர் ஆதாரமான வைகை ஆறு தண்ணீரின்றி முற்றிலும் வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை.
ஆற்றுப்பகுதியில் தொடர்ச்சியாக குடிநீர் கிணறுகள் தோண்டி தண்ணீர் உறிஞ்சப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்று பாசன பணிகள் கடும் பாதிப்பு. சென்னையில் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை. திடீரென மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதி. மயிலாடுதுறை தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் போக்சோ நீதிமன்றம் நாகப்பட்டினத்தில் இருந்து பிரிக்கப்படாததால் போக்சோ வழக்குகளில் நீதி வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் போக்சோ வழக்கு நீதிமன்றம் ஏற்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர்கள் மனு. இந்த மாவட்டத்திற்கான மாவட்ட நீதிமன்றத்திலே தான் அனைத்து நீதிமன்றங்களும் இயங்கி வருகின்றன. தற்போது இந்த மாவட்டத்திற்கான போக்சோ நீதிமன்றம் எங்களுக்கு வர இருக்கிறது. அது தொடர்பான இடம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழக்கறிஞர்கள் சார்பிலே கோரிக்கை வைத்துள்ளோம். உரிய இடத்தை பரிசீலனை செய்து உடனடியாக அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். தமிழக அரசும் உடனடியாக அறிவித்து விடும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 18,000 கன அடியிலிருந்து 6,500 கன அடியாக சரிவு. கடுமையான நீர்வரத்து சரிவால் 4 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். ஜார்க்கண்டில் அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிவை கண்டித்து மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 15வது நாளை எட்டியது. ஜேபிஎஸ்சி மற்றும் ஜேஎஸ்எஸ்சி தேர்வுகளை ரத்து செய்ய கோரியும் சிபிஐ விசாரணை கோரியும் மாணவர்கள் தொடர் உண்ணாவிரதம். வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் ஆறுகளில் கரை புரண்டோடும் வெள்ளம். ஹரியானா, அசாம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் கனமழை தீவிரமடைந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நடிகர் விஷால் இயக்கி நடித்த மகுடம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. ஜிவி பிரகாஷ் இசையில் துஷாரா விஜயன் நாயகியாக நடித்திருக்கும் இந்த திரைப்படம் வரும் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளி வென்று இந்தியாவிற்கான பதக்க கணக்கை தொடங்கி வைத்தார் ஆஷிஷ். இதன் மூலம் நீரஜ் சோப்ராவிற்கு பிறகு இந்த தொடரில் பதக்கம் வென்ற 2வது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகியும் ஒப்பந்தக்காரருமான டேவிட் டிசோசா என்பவர் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரம். சம்பவத்தில் தொடர்புடைய இருவரில் ராஜு என்பவர் சிக்கிய நிலையில் காவலில் இருந்து தப்பிக்க முயன்றபோது அவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,11,720 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 65 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 13,965 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி வர்த்தகம். வெள்ளி ஒரு கிராம் 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை. குஜராத்தின் வீர்பர்தா கிராமத்தில் காற்றும் இன்றி நில அதிர்வும் இன்றி கிணற்றில் தண்ணீர் அலைபோல் தழும்புவதை வியப்புடன் பார்க்க குவியும் பொதுமக்கள். கனமழைக்கு பிறகு நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக அதிகரித்ததால் பாறை இடுக்குகளில் சிக்கிய காற்று வெளியேறி நீரை அசைப்பதாக புவியியல் நிபுணர்கள் விளக்கம். உலகிலேயே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்ற கின்னஸ் சாதனையை படைத்தார் உத்தரகாண்டை சேர்ந்த ரேணு தரியல். 2015ஆம் ஆண்டு முதலே கூந்தலை வளர்த்து வந்த ரேணு 8 அடி 10 அங்குலம் நீளத்திற்கு வளர்த்து கின்னஸ் சாதனை. காஷ்மீரில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பக்தர்களின் வருகை குறைவால் அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தம். கடந்த ஜூனில் தொடங்கிய அமர்நாத் யாத்திரையில் இதுவரை 4.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. ஹிமாச்சல பிரதேசம் சம்பா மாவட்டம் தீசா பைராகர் மலைப்பாதையில் தனியார் பேருந்து கவிழ்ந்ததில் 7 பேர் பலி, 11 பேர் காயம். மலையிலிருந்து பேருந்து உருண்டு உருக்குலைந்த நிலையில் காயம்பட்டவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். எத்தனால் கலக்கப்பட்ட E20 பெட்ரோல் பயன்படுத்துவதற்கும் பாதுகாப்பானது என்று எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் விளக்கம். நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட சோதனையில் குளோரைடு மற்றும் ஈரப்பதத்தின் அளவுகள் பரிந்துரைக்கப்பட்ட வரம்புகளுக்குள் இருப்பதாக உறுதி.
இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதத்தில் 3,27,901 மின்சார வாகனங்கள் விற்பனை. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகம் என தகவல். ஐக்கிய நாடுகளின் சிறப்பு ஒலிம்பிக்கிற்கு நிதி திரட்டும் வகையில் அமெரிக்காவின் சிகாகோ ஆற்றில் கொட்டப்பட்ட 90,000க்கும் அதிகமான மஞ்சள் நிற வாத்து பொம்மைகள். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு நிதி திரட்ட வினோதமாக நடைபெறும் இந்த போட்டியில் ஒரு பொம்மை வாடகை சுமார் 840 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்ட நிலையில் நீரில் முதலில் மிதந்து வரும் பொம்மையின் உரிமையாளர் வெற்றியாளராக அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கான வரியை 50%லிருந்து 100% உயர்த்தும் மசோதாவிற்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட 5 நாடுகள் மீதான இந்த புதிய மசோதா செனட் சபையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தில் மொத்தமுள்ள 57 எம்பிக்களில் காங்கிரஸைச் சேர்ந்த 11 பேர், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகாவைச் சேர்ந்த தலா 2 எம்பிக்கள் என 6 பேர், மதிமுக, முஸ்லீம் லீக் கட்சிகளைச் சேர்ந்த தலா 1 எம்பி என மொத்தம் 19 பேர் பங்கேற்றனர். டெல்லியில் இருப்பதால் தேமுதிக உறுப்பினர் LK சுதீஷும், வெளிநாட்டில் இருப்பதால் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனும் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாநில அளவில் நடந்த சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடக்கி வைத்தும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினார். கோவை குனியமுத்தூரில் மாநில அளவில் நடந்த சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். பண்ணையார் தோட்டம் பகுதியில் உள்ள கால்பந்து மைதானத்தில் CJ ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவில் சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியினை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்ததுடன் போட்டியில் பங்கேற்ற சிறுவர்களுக்கு கைகுலுக்கி ஊக்குவித்ததுடன் புகைப்படம் எடுத்து உற்சாகப்படுத்தினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பள்ளி மாணவர்களின் காலை உணவிற்காக தயாரித்து வழங்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி விழுந்து கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி மேட்டு தெருவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவதற்காக காலை உணவு தயாரிக்கப்பட்டு சுமார் 25 பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலை மோட்டூர் அருகே உள்ள தொடக்க பள்ளிக்கு காலை உணவுடன் வழங்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி இருந்துள்ளது. இதையடுத்து உணவை சாப்பிட்ட மாணவர்களை ஆசிரியர்கள் தடுத்து நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. உடனடியாக அங்கு மருத்துவ குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து உணவு தயாரிக்கும் கூடத்திலும் பள்ளிகளிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இச்சம்பவம் அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.